சரி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி குட்டி செலிப்ரேஷன் பண்ணலாமா? குட்டி செலிப்ரேஷன் திருப்பு எல்லாமே லெட்ஸ் ப்ராப் ஒழுங்கா ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரே நாள்ல வந்து 100 ஆர்டர் கிட்ட வந்துருச்சு. இதான் அவ சார்பா நீங்க கட் பண்ண போறீங்க. ஓகே. அந்த அம்மா இன்னும் ஒரே பிஸியா இருக்கிறாங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. சாக்லேட் உங்களுக்கு பிடிக்காதுடி? ஆமா, நான் ஆர்டர் பண்ணது ஏன் இன்னும் வரல? நான் ஆர்டர் பண்ணது அவன் சுற்றுப்பா. நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியலையே. இவ்வளோ சூப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் ரொம்ப 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 நன்றியே. தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கேன் அந்த குழந்தைக்கு. அவன் வந்து பெரிய என்னது ஜனாதிபதி கையில் அவார்டு வாங்கணும், பெஸ்ட் ஆண்டர்பிரனர் அப்படின்னு. ஆண்டர்பிரனர்னு வாயில வரல, இவருக்கு பத்தி ஒரு ஆசை. Best Entrepreneur Award goes to Abirami. உலகளாவே தமிழஞ்சங்களுக்கு இனிய வணக்கம். நீங்கள் வீடியோ சரி, அதாகப்பட்டது வருடம் வருடம் இந்த வீடியோ வந்து நம்ம மேண்டேட்டரியாக பண்ணுவோம். இது ஒரு குல வழக்கம் மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வந்து ரியாக்ஷன் வீடியோ பண்ணி பல மாதம் ஆகுது. ஆமாம், அதுக்கான உகந்த வீடியோ தான் நம்ம இனி பண்ண போகிறோம். அம்மாவுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். அவனை பற்றி சொன்னாலே அப்படியே வரோம், அப்படியே ஏறிக்கிட்டு வரோம். ஒண்ணுமே புரியலே உலகத்திலே. அதாவது இந்த ஒருத்தனை பற்றி சொன்னாலே அம்மா அப்படியே தாப்பால் உடைச்சிட்டு வரும். யார தாப்பால வச்சுன்னு வருவேன் தெரியல. எல்லாம் கர்மம் சஸ்பென்ஸுக்கு போறதுல உங்களுக்கு போறது, சஸ்பென்ஸுக்கு போறதுடா. சொல்லு, ஏதாவது ஒண்ணு சொல்ல. உனக்கு முன்னையா உட்கார வச்சிருக்கேன் நான். உனக்கு அவனை அவ்வளோ பிடிக்கும். மவனே, நீ ஒரு நாள் வேலை சிக்க மாட்டேன் நீ. ஓ, நம்ம எடிட்டரு. அதாவது வருஷம் வருஷம் நம்ம வந்து டாட்ஸ் லைஃப் மீம்ஸ்க்கு ரியாக்ட் பண்ணுவோம். ஆமா, அதனால இந்த வருஷம் அவங்க சொல்லு, அவங்கிட்ட சொல்லு. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. ஐயோ, இங்க பேர் கோச்சிக்கிச்சு கேக் கொடுக்கலன்னு. ஐயோ, சாக்லேட் சாப்பிடக்கூடாது கோகோ. நீ வா வா போடா. ஐயோ ஐயோ ஐயோ, ஒன்றும் கேட்காது குழந்தை. இது கடிச்சிக்கிட்டு இருந்ததா? அம்மாவுக்கு வரப்போகுது, இப்போ தொடப்ப கட்டி எடுத்துன்னு வரப்போகுது. நீ அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது, நான் அம்மாட்ட சொல்லிட்டானோன்னா டக்குன்னு வயலேருந்து ஒன்றும் கிடையாது. ஜாலியாக கட்சி நின்று ஜாலியாக இருந்துச்சு. கேக் தரலன்னு சோகமாயிடுச்சு. சோகமாயிட்டாங்க. ஜாலியாக விளையாடி இருந்தாங்க. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? ஐயோ அச்சோ, கோச்சிக்கிட்டாங்களா உண்மையிலேயே? சரி, அதான் இந்த வருஷம் டாட்ஸ் லைஃப் மீம்ஸ்க்கு நீங்க ரியாக்ட் பண்ண போறீங்க. எத்தனை வீடியோ பார்த்துருப்ப? மீம்ஸ் அவன் அடிக்கடி போடுவான்ல. எல்லாத்தையும் பார்ப்பேனே. எல்லாத்தையும் பார்ப்பியா நீ? பஸ்ல போகும்போதுலாம் இதான் வேலை, பார்ப்பேன், எல்லாமே பார்ப்பேன். சரி, ஆரம்பிக்கலாமா? பிக்கலாம். மொத மீம் என்னன்னு பார்ப்போமா? முடிச்சு விட்டீங்க, போங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டை கொத்துற, பெக்கா கொத்துற. போ, கையில சண்டை போடு, போ. அறியாது. அரியா? அவன் தீபாவளி சுதன் போயிட்டு அந்த மாதிரி எங்க எடுத்துட்டு போறான் பாரு. சுறுசுறுவத்தியா? ஏதோ ஒண்ணு மொத்தமா சேர்ந்து அன்னைக்கு சொல்றாரு. இல்ல, அவனுக்கு எப்படி தோணுது இந்த டைம்ல இதை போடணும்? அவ்வளவு படம் பாக்குறியா நீ? அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். அடுத்து இருங்க பாயா உன்னதான் பண்ணிருக்கான். இது நடுவில் ஒரு மோட்டிவேஷனல் இது மாதிரி வந்துச்சு. அதான் புரியுதா? புரியுது. என்னது இருங்க பாய்? அதான் அந்த ஸ்டுடியோவோட போட்ட கெசுன்னு நினைச்சோம். நம்ம முடிச்சு விட்டீங்க போங்கன்னு போது முடிச்சு விட்டு மாதிரி காமிச்சிட்டு இருங்க பாய் நாங்க வந்துட்டோம் பார் அப்படின்னு திரும்ப வந்துட்டோம்னு சொல்லு. அண்ணன் நான் மாஸ்க் போட்டுருக்கிறதுனால எப்படி அவனுக்கு தோணுது இதெல்லாம்? 4 கிலோ கறியை ஒரே கடையில கடிச்சு மாதிரி எதிரில் உட்கார்ந்து நீலி கண்ணீரா வடிக்கிற அபி சோறு தண்ணி கூட சாப்பிடாம படுத்திருக்கு.
மொத்தத்தில் இங்க இருந்து எடுத்திருக்கு. அபி கேரக்டர் பக்காவா இருக்குடா. கரெக்டா கொடுத்துருக்கீங்க. செம்மையா வருதுடா அபி. இது செம்ம கவுடியா இருக்குதுடா. போய் போடும் போதே பார்த்து சம்மந்திருக்கு. எது முருகரா? அங்க பாத்தியா அந்த வேஷத்தை பார்த்து நான் ரெண்டு பேரும் நல்ல க்ளோஸ் பாரு. சின்ன வயசு அபி, சின்ன வயசு நானு. அந்த வேஷத்தை பார்த்து ஓடி போறோமா? ஆமாமா, பயந்து ஓடுறேன். அட பாவி. அதனால அம்மா வந்து ஒண்ணு பின்னுது. அதுக்காக தான் போட்டுக்கிறான் அவன். கரெக்டா தான் போட்டுக்கிறான். அபி வர குழந்தை முகம் வர அப்படியே. அடுத்து என்னதான் உனக்கு வந்து ஒரு பேர 1.5 லட்சம் பேர் பாத்துருக்காங்க. அதை வேற எப்படி இப்படி எல்லாம் வேஷப்படுத்தணும். எவ்வளவு பர்ஃபெக்டா பண்ணிருக்கேன். அந்த பட்டை கூட பாரு எவ்வளவு அழகா இருந்துச்சு. அந்த இடுப்பு கூட பாரு அடி அடிக்கிறான் பாரு. ஓ அதுதான் அவனை நம்ப முடியாது. நம்மளை பத்தி புகழ்ந்து போட்டிருக்கானு சரியில்லையே நினைப்போம். அடுத்த செகண்ட் டேமேஜ் பண்ணி விட்டுருவான். ஐயோ வேற 1.5 லட்சம் பேர் பார்த்துருக்காங்களே. அழகா இருக்கு. மூச்ச பாரு. அதுக்கு அந்த முருகர் இப்படி நிப்பாரு தெரியுமா, வளைஞ்சு இடுப்பு அதே மாதிரி இது பாரு. வச்சு பண்ண பெரிய ஹோட்டல் புகாரில வந்து அங்க அந்த அவங்க எல்லாம் இருந்தாங்கல்ல அந்த வருஷம் அவங்க எல்லாம் நீ பாடு கதையா சொல்ல வருவியா அந்த மாதிரி அந்த வெள்ளக்காரனோட பாத்தீங்கன்னா சுதாகர் எல்லாம் பார்க்க மாட்டேங்குது வீடியோஸ்லாம். செமையா இருக்கும் சுதாகர். எனக்கு இவன் பேர் நடிப்பு ரொம்ப பிடிக்கும். கோபி பிடிக்குமா? சுதாகர் தான் பிடிக்கும். ஒரு இதுல குடிச்சிட்டா மாதிரி ஆப்பா அம்மா மாப்பிள்ளைக்கு முட்டை வைமா. ஐயோ நான் சிரிச்சா பாரு. ஐயோ என்ன ஒரு அந்த பாடி லாங்குவேஜ்ல மா மாப்பிள்ளைக்கு சாப்பாடு போடுமா. தாங்கள் மட்டும் சொல்லி இறக்கி வீட்டுல விட்டுறேன். நானு இந்த அந்த காலத்தை பத்தி எதுனா பேச ஆரம்பிச்சாலே போட்டு சரி சரி மூடிக்க. இன்னைக்கு லெட்ஸ் ஸ்டாப் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தான். ஏன் இன்னும் நான் புதுசாக வருது ரப்பர் பென்சிலு அதெல்லாம் எல்லாத்தையும் வாங்கி வந்து கொடுப்பேன். அதனுடைய எஃபெக்ட் தான் அது. அவன் பிசினஸ் பண்றான்னு நினைச்சியா? அவன் ஜாலியாக இது பண்ணிக்கிறா. அவளோட ஆசைக்கு எல்லாத்தையும் வாங்கிடுறா. அவன் சுடுறா. அவகிட்ட இருந்து ஒரு பொருளை வந்து கொடுக்க மாட்டா. அது லேட்டஸ்டா அவன் சுட்டிருக்கேன் பாருங்க. ஓ அந்த ஈமோஜியா? ஈமோஜி எனக்கு தெரியாது. அதான் பங்கு கிஃப்ட் வாங்க போவேன் சவுகார்பேட். அப்ப இதெல்லாம் பார்த்து வாங்கி வந்து கொடுப்போம் பாரு. அதோட இம்பாக்ட். சரி அடுத்த மீம். லெஃப்ட்ல சலிட் அடிக்கணும் எந்த அதிகாரி சொல்லி கொடுத்தான்? ரிங் லைட் மாதிரி எடிட் பண்ணி மண்டே வந்து ஞாபகம். ஆமா ஆமா ரொம்ப டெக்னிக்கலா எய்ம் பண்றேன். வச்சுக்கிறேன். அந்த இடத்துல அதை போடணும்னு கரெக்டா வருது. அந்த போட்டோல பத்தியா ரிங் லைட் மாதிரியே எடிட் பண்ணி வச்சிருக்கா. அடுத்து அம்மா. ஓ இதுவா அன்னியோங் அப்படின்னு தான் சொல்லிட்டு வருவியே கொரியன் ஹோட்டல்ல. கம்சாமிதா. எதுக்கு எதை மேட்ச் பண்ணிட்டான் இந்த மாதிரி ஒரு மாதிரி ஃப்ளைங் கிக் ஒரு தடவை குடுத்துருக்கியாமா? என்னது உதயா? சரி நான் என்ன அடிக்கிறேன், வேற வேலை இல்லையா? விட்டுருமா தெரியாம. ஆமா அடுத்த வழி ஒரு நாள் அது மொத்து குத்து மொத்தம் உண்டு. அது வரைக்கும் இதே வெறியோட இருக்கும். வெறி நரி மாதிரி இது. இதே வெறியோட இருக்கும். எங்க தடவை பிடிக்கிறான் வாட்டர் பிளான் ஸ்டார் வீடியோ. இப்போ போன வாரம் போட்ட வீடியோல இல்ல என்னடா அடிக்கிற வெயிலுக்கு 5 சொக்கா போட்டுக்கிறான். அண்ணியன் இதுல இருடி ஒரு நாள் உங்களை கூப்பிட்டு வச்சு இங்க வா அந்த கோவில் சொல்ல அச்சா மாதிரி அடிக்கிறவா. இல்ல ஒரு பெரிய கோணி பை ரெடி பண்ணிடலாம் உள்ள போட்டு போட்டு செம்ம மொக்கு மொக்குன்னு. இதுதானா? ஏய் என்ன என்ன கேவலமா பார்த்துட்டு போற? போர் அடிச்சு போச்சியா? போயா. சமையல் ஆரம்பமாகட்டும்.
அதுக்குள்ள என்ன பண்ணே? விறகு ஈரமா இருந்தது. அட்டன்னு பத்திக்கிட்டுமேன்னு கொஞ்சம் ஆயில் விட்டேனா? நம்ம சேனல் கண்டென்ட் பண்றான். இது இல்லாம வந்து நம்மளுக்கு அந்த என்கேஜ் பண்ணி மீன் போடுறது தவிர்த்து இதுல வேற மீன் போடுறான். இப்போ எவ்வளவு தெரிஞ்சுக்கணும். யோசிக்கல, அவ்வளோ சினிமா பைத்தியம். அவன் வந்து அப்படியே கழிச்சு விட்டுருவான். அப்படியே அந்த என்னது இந்த வீட்டுக்குள்ள இது பூண்டா மாதிரி எருமாட்டு பூண்டா மாதிரி பண்ணுவான். இல்ல வெங்கல கடை ஒரு வயக்கறத கையில வச்சுட்டு சோளமுத்தா சோளமுத்தா போச்சா வந்து அப்படியே பொய் சொல்றாரு ஃப்ரீ. அவன் போய் சொல்றான். நான் அடி வாங்கியிருப்பாரு. கண்ணில் தண்ணியே வந்துடும். ஒரு பேக் வருஷக்கணக்கில் உள்ள மாட்டுல பறந்துச்சு தெரியுமா ஒரு தடவை. ஒரு பாம்பு ரெண்டு உள்ள அது மாதிரி நானு புரிய போனா பரவாயில்லைங்க. நேற்று ரெண்டு பாம்பு உள்ள ஒரு பேக். இதெல்லாம் பழைய இது சின்ன கவுண்டர் படம் காமெடி. இது அத கூட விட்டு வைக்கலடா அவன். இது நடுவில் ஒரு ட்ரெண்ட் வந்துச்சு பாத்தீங்களா? இது 90,000 பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னா இருக்கு. என்ன ட்ரெண்டு? நல்ல மாதிரியா கேடியவன் என்ன சந்தோஷமா படுறீங்க இந்தா அப்படின்றான். சைக்கோ சைக்கோ தான், சைக்கோ தனியா. ரொம்ப மோசம்டா இவன். ஏன் தண்ணிய பார்த்து என்னையும் பார்த்து திட்டிட்டு போகுது? தண்ணியில என்ன விசேஷமா தெரியுது? எங்க பாப்போம். சேர்ந்து என் மானமும் தெரியுது. நான் பாத்துட்டேன். மெய்ய பணம் பொய்ய பணம் பாத்தீங்களா? செல்போன காணா? இங்க வச்சிருந்த செல்போன் அங்கயா? உங்களதா? ஒரு ஆண்டி சொல்லுங்க. அதை பத்தி நான் சொல்ல விரும்பல. எவ்வளவு அதான் சொல்றேனே, காந்து ஜாஸ்தி அவனுக்கு. அப்பா கொண்டு போய் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு. நீ அப்படியே ஷாக்கா இருந்த. நம்மள மாதிரி பெரிய மனுஷங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுல தம்பி மாதிரி ஒரு கேரக்டர் நான் துப்பாக கூட பாக்கலைங்க. அதிகமா இருக்கு. அந்த வீடியோ மீன் வறுக்கிற வீடியோ எவ்வளவு ஃபேமஸ் ஆயிடுச்சு தெரியுமா? ஏன்னா அவன் அழுகுற மாதிரி ஏதோ போட்டு வச்சுக்கிறான்டா. அப்புறம் ஏன் பாஸ் அழுகுறீங்க? மூச்ச பாரு, பாலாஜி மூச்ச பாரு. இது பேர் அம்மா உனக்கு பிடிச்ச வீடியோ. ஃபர்ஸ்ட் செக்கிங். வந்த உடனே ஐயோ 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 அட பாவிங்களா பாவிங்களா.
இது செம்மையா இருக்கும். வந்துகிட்டு பெரியடா ரீசெண்டா ரெண்டுதா. ஆமா இவன் ரொம்ப டீசெண்டா இருக்கிறாரு. நான் என்னடா செய்தேன்? காவ ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியே இருக்கிறேன். கால திக்கல. ஆமா இவன் ரொம்ப டீசெண்டா இருக்கிறாரு. அதே மாதிரி போஸ் பாரு. ஐயோ என்ன அழகா இருக்கு. பாலாஜி உன்னை அசிங்கப்படுத்துறான்டா அவன் என்ன மட்டும் பிடிச்சி வச்சிருக்கான் பாரு. இருடி ஒரு நாள் கையில சிக்காமையா போவ. என்னது சோப் சோப் கிரிக்கெட் சோப் கிரிக்கெட். ஐயோ ரொம்ப நான் நினைச்சு என்ன டேமேஜ் பண்றான். இல்ல நீதான் ஃபர்ஸ்ட். நம்ம ஃபேமிலில மொத்தம் எத்தனை சேனல் இருக்கு? மொத்தம் 3 இருக்கு. நம்மளோட சேர்த்து 4 எல்லாம் நல்லா பணம் காசு வந்துருச்சு. மதிக்க மாட்டாங்க. அவரை விட்டோமா முடிச்சா அடுத்து போட்டி எல்லாரும் எனக்கு ஷேர் பண்ணி பண்ண வேலை உருளைக்கிழங்கு மாதிரி பாரு. அதுக்குதான் என்னென்னமோ பண்ணி உடம்ப குறைச்சிட்டான் பாரு. ஆளே வித்தியாசமாகறான் பாரு. இது வந்து ஒரு சினிமா டைலாக். ரெட்ரோ படம் வந்துச்சுல, சூர்யா படம். அதுல வரும் அது. ரொம்ப அழகா இருக்கு பாரு. வாய பாரு. வாய பாரு. ஏய் ஆத்தா குத்திரா அப்படியே. ஏன்டா காட்டு எருமை, நீ அம்மாவை இங்க புடிச்சு தூக்கிவியா? நீ அம்மா காப்பாத்த வேணாம், நான் எனக்கு காப்பாத்த. டேய் நீ இப்பதான் பாக்குற, ஓவரா என்னையே செஞ்சுக்கிட்டு இருக்க. பாலாஜி தான் டார்கெட். சண்டே சுதன்பா தொண்டெல்லாம் வலிக்கு சிரிச்சுப்பா. இல்ல உங்களுக்கு வந்து 5 course meal ரெடி பண்ண போறேன். ஐயா தொடக்கறி மாட்டாங்க நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லாரும் வாயில எச்சுதான் வரும். எதுக்கு இவ்வளவு காரியத்தை பத்துக்க? மக்களே இவன் என்ன பண்ணலாம் சொல்லுங்க. இன்னைக்கு தான் ஒரு நாள் வந்து நேர்ல சிக்கதான் போறான். இவன் என்ன பண்ணலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஐயோ கடவுளே. கருட புராணத்துல இருந்து பனிஷ்மெண்ட் எடுத்து இவனுக்கு கொடுக்குறோம். இதுதான் லேட்டஸ்ட் மீம். டாட் ரியாக்ட்ஸ் டு ஹிஸ் கமெண்ட்ஸ்னு அவரு போட்டிருக்காரு. எப்படி போட்டிருப்பான்? ஐயோ பா. Your efforts needs to quickly achieve 2 million subscribers. அட பாரியா யோ, நான் முன்னே என்ன இல்லையா, நீ சொல்றத கேட்கறதுக்கு நல்லா இருக்கியா? எப்படி கலாய்ச்சிட்டாம அதான் கலாய்க்கிறாவ. அபியக்கா வாய் லிட்டில் கேம்ல வர பேய் கேரக்டர் மாதிரி. ஏன்னா அந்த குழந்தைய டேமேஜ் பண்றானுங்க. எப்போ அது மட்டும் அவன் குழந்தையாயிடும், எனக்கு மட்டும் வந்து கூட கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பார்த்துக்கோங்க பார்சியாலிட்டி. யாரா எடுத்தது? போடு இன்னொரு வாட்டி போடு. அடிப்பாவி அவ்வளோ பெருசா வாயத்தா இருக்கிறான். அதை இவன் நோட்டீஸ் பண்ணிருக்கான் பாரு. கேபிள் தொங்குதா? கேபிள் தொங்குதா? டேய் இந்த கேபிள் முதல்ல லூஸ் கேபிளா? உனக்கு தெரியுது இந்த தெரியுது இருக்கோன்னு. இவ்வளவு டேலண்ட்ல நம்ம ரியாக்டே பண்ணல. அதுக்காக ரியாக்ட் பண்ணா எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணிருக்கான். அரியா அசிங்கப்படுத்திட்டா. அரியே நல்ல வேலை பேன் பண்ணக்கூடாத இடத்துல பட்டிருக்கோம். யாருக்கு? கொஞ்சம் தப்பி இருந்தாலும்
நான் என்ன சொன்னோம் காலகத்தால குறை வேலை வரைக்கும் சோத்த போட்டேன் எல்லாம் பண்றா அக்கா நம்ம சொல்லிட்டு இருப்பாங்களே. ஆமா ஆமா இல்ல இல்ல அது சொல்றாங்க நிறைய கமெண்ட்ல நிறைய சொல்றாங்க. ஆமா சொல்லுவாங்க. இந்த 2 மூஞ்சிக்கு பிறந்தது திரிசா மாதிரி இருக்கு. டேடுக்கு உள்ளங்கை அரிக்குது போல கோடியில் புறணும் டேடு. நிறைய வாட்டி பண்ணுவேன் அது மாதிரி. பெட்ரோல் பங்க் பேரம் தேவி ஆண்டிஸ் பஞ்சன் கிக்ஸ் அதர் தர்மடிஸ் முது பாரு நடிக்காத பாலாஜி போட்டோ பார்த்த உடனே பிளாட் ஆகிடுது. ஆனா பிளாட் ஆகிற மாதிரி இருக்கு. டாட் எனக்கு பாலாஜி என்ன மேரேஜ் ஆகிற மாதிரி ட்ரீம் வந்துச்சு. டேய் உங்களுக்கே அப்படி வருது. இப்ப எல்லாரும் வந்து இப்ப நான் அப்படி போயிட்டு ஓடுறது ஸ்டோரி போட்டா கூட என்ன ப்ரோ கல்யாணமா அதான் ஃபிட் ஆகுறீங்களான்னு கேக்குறாங்க. இதுக்கு போனா உண்மையில கல்யாணம் பண்ற மாதிரி போட்டான்டா. பண்ணி வச்சிருக்காண்டா. என்ன பண்ணா சொன்னாண்டா எல்லாம் ஒரு கனவு சித்தப்பா. அதை விட ஏண்டா கனவா இருந்தா ஒரு நியாயம் வேணாமாடா? நான் இருக்கு இல்ல அவட என்னன்னா வர வர நீங்க தான் பர்சனாலிட்டி ஜாஸ்தி. உனக்கு காசு ஏத்தி குடுத்துறானா? கமல் மாதிரி அவன் என்ன ஏத்தி கொடுத்த மாதிரியா பண்றான்? பாலாஜி மேரேஜ் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு, இனி லவ் பண்ணாரு. டேய் இல்லடா பா என்ன சீன். அடப்பா இவன் அசிங்கப்படுத்தினான்டா அவன். சுரேஷ் பாலாஜி செஃப்பா இருக்குன்னா அதுல இருந்து ஒரு பயணம் தொடருதுன்ற மாதிரி. புள்ள புச்சிக்கெல்லாம் சைட் ஒர்க் ஆகல அண்டர் மெயின்டெனன்ஸ். என்ன போடு போய் செக் பண்ணி பாருங்க. என்ன போடு ஆர்டர் பண்ணி இல்ல அதுக்கு ஒரு மீம்ஸ் என்ன போட்டுக்கறான் பாரு. போடு போடு. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி கால் வைக்கிற இடம் எல்லாம் கண்ணி வடியா இருக்கு சொல்லிருப்பா. டேலண்ட் மாவனா நீ என்னதான் என்ன வந்து ரோஸ் பண்ணியிருந்தாலும் நான் டேலண்ட் அப்ரிஷியேட். எப்படா உனக்கு தோணுது? ஐயோ நான் படம் பார்த்தா கூட நான் படமே பார்க்க மாட்டேன், அதனால எனக்கு சுத்தமா தெரியாது. இல்ல காமெடி உங்க தெரி வர மழை பெய்ச்சலாம். சரி சரி கோச்சிக்காத. கேக்லாம் வேற கேக் வாங்கி தரேன். வேற கேக் சாப்பிடுனா நான் பால்கோவா தரேன். பால்கோவா சாப்பிடலாமா? பால்கோவா சாப்பிடலாமா? கேக் ஆனா சாக்லேட் கேக். உண்மையிலேயே சிரிச்சு சிரிச்சு வயிறெல்லாம் எனக்கும் தொண்டெல்லாம் ரொம்ப அழுதம்னா இங்க ஒரு வலிக்கும் தெரியுமா? அந்த மாதிரி வலிக்குது. சொல்ல முடியாது. விஜய் டிவில இவனை கூப்பிட்டு பெஸ்ட் மீம் கிரியேட்டர்னு அவார்டு குத்தா கூட கொடுப்பாங்க. சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் டு டான்ஸ் லைவ். அவன் எங்க போக கூடாது. ஓகே செம்ம ஜாலியாக இருந்தது. சிரிச்சு சிரிச்சு வயிறு புண்ணாயிடுச்சு ஏற்கனவே சொன்னேன். நீ பார்க்குறவங்க உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். செம்ம சிரிப்பு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குணா, பாலாஜி, ஆண்டி அண்ட் கொக்கோ சொல்ல குட்டி.